நண்பர்களே, இன்று மே மாதம் 11ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 5 மணி. முதலமைச்சர் விஜய் தற்பொழுது அரசியல் தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்றிருக்கின்றார். இது நல்ல ஒரு முன் உதாரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அரசியல் கட்சி தலைவர்கள் இவ்வாறு ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டினுடைய அபிவிருத்திக்காக, தமிழ்நாட்டினுடைய மகிழ்ச்சிக்காக, முன்முயற்சிக்காக இவ்வாறு சந்திப்பது, முயற்சி எடுப்பது மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் விஜயை பாராட்டி வருகின்றார்கள். இது ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் பல தலைவர்களை அவர் சந்திக்க போகின்றார், சந்திக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையில் அரசியலில் தற்பொழுது ஸ்திரமில்லாத தன்மை இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது. ஆனால் அதனை எதிர்கொள்வதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா என்றால் ஆம், இருக்கிறார். இப்ப அடுத்த ஒரு எலெக்ஷன் இவர்கள் எல்லாம் கவிழ்த்து விட்டு விசிகேஓ அல்லது என்யூஎல்ஓ அல்லது சிபிஎம்ஓ சிபிஐஓ இந்த விஷயங்களை எல்லாம் அதாவது தற்பொழுது அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஆதரவை நீக்கிவிட்டால் கூட விஜய் அச்சப்பட மாட்டார். விஜய் ஒரு தத்துணிவோடு இருக்கின்றார். மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் முழுமையான வெற்றி 200 அதற்கு மேலேயோ வெல்லக்கூடிய வாய்ப்பு தனக்கு இருக்கிறது என்ற உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறார். தற்பொழுது மிக முக்கியமான ஒரு நல்ல சமிகையாக பார்க்கப்படுகிறது. வைகோவை சந்தித்தார், சீமானை சந்தித்தார், ஸ்டாலினை சந்தித்தார், அன்புமணி ராமதாஸை சந்தித்தார். இனி ராமதாஸ் போன்றவர்களை சந்திக்க வேண்டும், விசிக தலைவரை சந்திக்க வேண்டும். இவ்வாறு முக்கியமான தலைவர்களை அவர் சந்தித்து ஆசை பெற்றார். முதலாவது கி வீரமணி அவர்களை, ஆசிரியரை சந்தித்து ஆசை பெற்றார். அது ஒரு முக்கியமான விஷயமாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் பார்க்கப்பட்டது. அவர்கள் விமர்சகர்கள் இந்த விடயத்தை ஒரு நல்ல ஒரு சகுனமாகவே பார்க்கின்றார்கள். சரி, என்ன நடக்கிறது தமிழகத்தில்? பல முக்கியமான விஷயங்கள். விஜய் மீது தற்பொழுது ஒரு கண்டனமும் வந்திருக்கிறது. என்னன்னா, ஊடக சுதந்திரத்தை பறிக்கிறார் என்ற ஒரு கண்டனமும் வந்திருக்கிறது. அது தொடர்பாக பார்ப்போம். முரசொலியினுடைய ஆசிரியர் தலையங்கம் மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறது. அதனையும் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் அவர்கள் அரசியல் நாகரிகத்தோடு என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அவர் கொளத்தூர் தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர் தற்பொழுது வாழ்த்துக்களையும் ஆசியையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஆக்டர் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். இந்த நேரத்தில் 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றும் பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கின்ற கழக தலைவர் எங்கள் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கும், கழக பொதுச் செயலாளர், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்திருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின். மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு ஊடகமாக தாங்கள் இனி இருப்போம் என்றும், தங்கள் மேல் நம்பிக்கை வைத்து மக்கள் கொடுத்திருந்த இந்த பொறுப்புக்கு 100% உண்மையாக கடுமையாக உழைப்பேன் என்றும் உதயநிதி தெரிவித்திருக்கிறார். ஜோதிமணி சொல்லியிருக்கிறார், நமது அரசியல் நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் மரபை உயர்த்தி பிடித்துள்ள முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதயபூர்வமான பாராட்டுகள் என்று ஜோதிமணி சொல்லியிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களை அறிவேன், மிகச்சிறந்த மனிதர், ஜனநாயகத்தன்மை உள்ளவர், அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே மாதிரி அன்போடு பழகக்கூடியவர். எனவே அவரை சந்தித்தது மிக நல்ல ஒரு சமிக்ஞையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதற்கிடையிலே என்னென்ன விஷயங்கள், குழப்பங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் நாம் பார்க்க வேண்டும். அநேகமாக ஏடிஎம்கேயிலிருந்து விஜயபாஸ்கர், வேலுமணி உள்ளிட்ட கணிசமான அதிமுக எம்பிக்கள் தாவேகா அமைச்சரவையில் இணைய கூடும் என்று இன்று பிரேக்கிங் நியூஸ்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை தெரிந்தால்தான் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் என்ன நடைபெறும் என்று புரியும். இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இது நடந்தால் தாவேகா பாஜக எதிர்ப்பின் காரணமாகத்தான் அந்த பக்கம் போகாமல் திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளில் ஆள் பிடிக்கின்றார்கள் என்ற நிலைமையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அது அமமுக காமராஜ் விஷயத்தில் தெரிந்துவிட, காமராஜ் எம்பியை இவர்கள் களவாக காரில் வைத்து கையெழுத்து போட்டு டிவிக்கே கடத்தி கொண்டு வந்து விட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தினகரன் விடுத்தார். கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல் தரப்பின் நிலைதான் தற்பொழுது தர்ம சங்கடமா இருக்கிறது. அங்கே இருந்து 30 பேர் வந்துட்டா கட்சி தாவல் தடை சட்டம் ஏடிஎம்கே மீது பாயாது. இதை 31 பேர் வந்தா பாயும், கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். ஆகவே இப்பொழுது 30 பேர் வந்து விட்டார்கள், ஏடிஎம்கே இருந்து பிரிந்து வந்து விட்டார்கள்னா கம்யூனிஸ்டுகள், விசிகே, ஐயுஎம்எல் தரப்பின் நிலை தேவையில்லை. அதனால்தான் அவர்கள் மிக நுணுக்கமாக டிஎம்கேவோடு நாங்கள் இருக்கிறோம்,
டிவிகேக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் அரசியல் பழையவர்கள் எல்லோரும், கம்யூனிஸ்டுகள் பழையவர்கள், விசிகா, தொல் திருமாவளவன் பழையவர், IUML பழையவர், பழைய அரசியல்வாதிகள். அப்ப அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்னா, சரி இப்ப ஏடிஎம்கே அப்படியே கூண்டோடு 30 பேர் வந்து விட்டா, ஏன்னா இப்ப உள்ளுக்குள்ள சி சண்முகம் போன்றவர்கள் மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு. எனவே அதிமுக தரப்பை உள்ளே சேர்ப்பது டிவிகேக்கு சிக்கலா இல்லையானால் சிக்கல். ஆனால் இப்ப கம்யூனிஸ்டுகளையும் விசிகேயும் ஐயுஎம்எல்லையும் உறுதியாக நிற்குமா என்றால் நிற்கும். ஏனென்னா இன்னும் ஒரு தேர்தலுக்கு யாரும் தயாராக இல்லை, எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் வந்தால் விஜய் 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை எடுத்து விடுவார். ஆகவே எதிர்கட்சியே இல்லாத நிலைமைக்கு போய்விடும் என்ற தர்மசங்கடமான நிலைமை இருக்கிறது. எனவே கம்யூனிஸ்டுகள், விசிகே, IUML விலகி போகாது என்றே எல்லோரும் நம்புகின்றார்கள். நெருக்கடி நேரத்தில் ஜனாதிபதி ஆட்சியை தவிர்க்க எடுக்கப்பட்ட முடிவு என்றாலும் கூட அதிமுக தரப்பை உள்ளே சேர்ப்பது டிவிகேக்கு சிக்கலா என்றால் சிக்கல் இல்லை. தேவையை விட கூடுதல் எண்ணிக்கையில் அதிமுகவில் இருந்து வந்துவிட்டால் அதன் பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகே, IUML தேவையில்லை. ஆகவே இந்த நிலைமையில் அவர்கள் வாபஸ் வாங்கி கொள்ளுவார்கள். அவர்கள் ஏடிஎம்கே வந்துட்டா வாபஸ் வாங்கி கொள்வார்கள். ஆனால் என்ன பிரச்சனைடா, பாரதிய ஜனதா கட்சியின் பாத்திரம் என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லோரையும் பதட்ட நிலையிலே வைத்திருக்க போகின்றார்கள் என்பதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது மக்கள் என்ன யோசிக்கிறார்கள்? இப்ப நம்பி விஜய்க்கு வாக்கு போட்ட சாமானிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த VAO ஆபீஸ் தொடங்கி போலீஸ் ஸ்டேஷன், EB, தாலுகா ஆபீஸ், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோர்பரேஷன் மற்றும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எங்கு போனாலும், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அவர்களை மக்களை அலைய விட்டு கொண்டிருந்தார்கள் தானே. இப்பொழுது அதை அலைய விடாமல் சேவை செய்து கொடுத்தார்கள் என்றாலே போதும் என்று மக்கள் தற்பொழுது யோசிக்கிறார்கள். ஊழல் இல்லா அரசாங்கம், போதை இல்லா தமிழகம், லஞ்ச இல்லா அரசு அலுவலகம், இந்த மூன்றும் இருந்தாலே எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் மக்கள். விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள் தவிர யாருக்குமே இலவசம் வேண்டாம் என்று மக்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயம் நடந்தது, நீங்கள் வீடியோக்குள்ள பார்த்திருப்பீர்கள். இந்த விஜய் கரூர்ல போயிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடினார் தானே. தற்பொழுது குடி மகன்கள் போய் பார்ல போய் தமிழக வைன் பார்கள்ல போயிட்டு அவர் என்ன டாஸ்மாக்ல போயிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆட்சி மாறிட்டு நாங்க 10 ரூபாய் கூட தரமாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார். அந்த 10 ரூபாய் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அது அந்த பொட்டில ரீசைக்கிள் பண்றதுக்கு அவர்கள் எடுக்கிறது. ஆனால் அதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு போகிறது என்று சொல்லி விஜய் பாட்டு பாடித்தான் அந்த கரூர்ல மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு தானே. அந்த சந்தர்ப்பத்துல பாட்டிலுக்கு 10 ரூபாய் தான் பாடிக்கொண்டிருந்தார். இப்ப குடிமகன்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் தரமாட்டோம் என்று தற்பொழுது அடம்பிடித்துக் கொண்டிருக்கின்ற வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜேம்ஸ் வசந்தன் கூட அதனை தன்னுடைய பேஸ்புக்ல பகிர்ந்திருந்தார். நீங்க அதுல போனா பார்க்கலாம். அடுத்தது, அரசியல் நாகரிகம் சிறந்தது. அராத்து எழுத்தாளர் எழுதுகின்றார் என்றா, அரசியல் நாகரிகம் சிறந்தது. ஒரு கோணத்தில் அதுவே மக்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது. இப்ப ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இருந்த பொழுது ஜெயலலிதா கருணாநிதி மீது அதீதமாக பகைமை காட்டினார். ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறதில்ல, பேசுறதில்ல, சிரிக்கிறதில்ல, இப்படி அதீத பகைமை காட்டினார். எல்லோருக்கும் தெரியும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் யாருடனாவது பேசியது தெரிய வந்தாலே அதிமுக அமைச்சர்கள் உடனடியாக பதவியை பறித்து விடுவார் ஜெயலலிதா. ஒருவரை ஒருவர் கைது செய்தே உள்ளே போட்டார்கள். ஆக அவர்களுக்குள் இருந்த பகைமை அது அநாகரிகமாக இருந்தாலும் அது மக்களுக்கு நல்லதாக முடிந்தது என்று அராத்து எழுத்தாளர் எழுதுகின்றார். பகைமை இருப்பதால் இன்னொருவர் ஆட்சிக்கு வந்தால் உள்ளே தூக்கி போட்டு விடுவார் என்ற பயத்தில் ஓரளவு குறைவான ஊழல் செய்து ஆட்சி நடத்தினார்கள். இப்ப கூட ஒட்டினால் ஊழல் செய்வார்களோ என்கின்ற ஒரு பிரச்சனை வருது. அடுத்த வந்த ஸ்டாலின் மற்றும் EPS ஆட்சி காலத்துல வெளி பார்வைக்கு பகைவர்கள் போல பேசினாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர்கள் இருந்தார்கள் என்று அரசியல் விமர்சகர்களும் கூட சொல்கின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் வழக்கு கூட போட்டுக் கொள்ளவில்லை. 2 பக்கத்திலையும் ஊழல்கள் இருந்தன. ஒருவருக்கு ஒருவர் வழக்கு போட்டுக் கொள்ளவில்லை. அரசியல் நாகரிகம் தேவை. ஆனா கூட ஒட்டினா இந்த பிரச்சனைகள் வந்து விடுமோ என்று எழுத்தாளர் அராத்து எழுதுகின்றார். அடுத்தது, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். அண்ணா நகரில் உள்ள வைகோ நிலத்திற்கு நேர் சென்றார். முதலமைச்சர் விஜயை திருச்சி மக்களவை உறுப்பினரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ வரவேற்றார்.
பிறகு வைகோவை சந்தித்தார். வைகோ வீட்டில் நடந்த விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தன. எல்லோரையும் அவர் அறிமுகப்படுத்தினார். பிறகு அன்புமணியை வீட்டுக்கு சென்று சந்தித்தார். சீமானை வீட்டுக்கு சென்று சந்தித்தார். எல்லோரையும் வீட்டுக்கு சென்று சந்தித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்பொழுதும் இதில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா, முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். முதலாவதாக முதலமைச்சர் விஜய் பதவியேற்றார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். இந்நிலையில் சிவகாசி எம்எல்ஏயும் அமைச்சருமான கீர்த்தனா ஒரு பெரிய சிக்கலுக்கு மாட்டுப்பட்டார். எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டார். அவர் கொண்டு வரையில. ஆகவே முதல்ல பதவியேற்கவில்லை. பிறகு சான்றிதழை காண்பித்து பதவியேற்றுக் கொண்டார். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகராக தாவேக சார்பில் ஜேசிடி பிரபாகர் போட்டியிடுகின்றார். இதற்கான வேட்பு மனுவை சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் வழங்கியிருக்கின்றார். அப்பொழுது முதலமைச்சரும் உடன் இருந்தார். ஜேசிடி பிரபாகர் ஒரு நல்ல சபாநாயகராக இருப்பார் என்று பத்திரிகையாளர்கள் சொல்கின்றார்கள். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வந்தவர். சபாநாயகருக்கு போட்டி இருந்தால் நாளை குரல் வாக்கெடுப்பின் மூலம் தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலை தற்காலிக சபாநாயகர் கருப்பையா நடத்துவார். ஜேசிடி பிரபாகர் ஏற்கனவே அதிமுக சார்பாக எம்எல்ஏ இருந்தார். அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது. அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தமிழக முதல்வர் விஜயோடு ராகுல் காந்தி சேர்ந்திருந்த வீடியோ புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் முடக்கப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் கிரிஷ் சோடங்கர் விமர்சித்திருக்கிறார். பதவியேற்பு வீடியோக்கள் முடக்கும் அளவுக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி மீது மோடி மிகுந்த அச்சத்தில் உள்ளாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். ராகுல் காந்தியின் ரீல் மற்றும் அவருடைய விஜயுடைய இந்த புகைப்படம் இன்ஸ்டாகிராம் பிளாக் செய்திருக்கிறது. ஏன்னா அவர்கள் ரிப்போர்ட் பண்ணி பிஜேபி பிளாக் செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 12 மில்லியன் பார்வையாளர்களை அந்த வீடியோ 1 மணி நேரத்தில் பெற்றிருந்தது. அந்த புகைப்படம் தற்பொழுது பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 46 மில்லியன் பேரை சென்றடைந்திருந்தது. இப்ப அரசியலமைப்பு ரீதியான பதவியேற்பு நிகழ்ச்சியின் காட்சிகள் அப்படி என்னதான் ஆபத்து இருக்கிறது, மோடிக்கு என்னதான் பயம் என்றுதான் இப்பொழுது பிரச்சனை. என்னன்னா அது இப்போ எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, சமூக ஊடகங்கள்ல தான் அரசியல் நடத்தி வருகின்றார்கள். இது மக்கள் மத்தியில போய் சேரக்கூடாது என்று மோடி அச்சப்படுகின்றாரா என்று தற்பொழுது காங்கிரஸ் கேள்வி எழுப்பி இருக்கிறது. அந்த படங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. திருப்பத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பெரிய கற்பனை 1 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்த தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் எம்எல்ஏயாக பதவியேற்றுக் கொண்டார். இப்ப முன்னாள் அமைச்சரையே தோற்கடித்த ஒரே ஒரு வாக்கு. நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சீனிவாச சேதுபதி முன்னாள் அமைச்சர் பெரிய கற்பனை ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அவர் எம்எல்ஏயாக பதவியேற்க தடை விதிக்க கோரி திமுக வேட்பாளர் பெரிய கற்பன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இப்ப தேர்தல் அமைப்பு சொல்லி இருக்கிறது, நீங்க கோர்ட்ஸ்ல போய் பார்த்துக் கொள்ளுங்க, ஆனா அவர் பதவியேற்கலாம் என்று சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, முரசொலி இன்று ஒரு முக்கியமான ஆசிரியர் தலையங்கத்தை வெளியிட்டிருக்கிறது. சுவாரஸ்யமா இருக்கா என்னன்னு பார்ப்போம். திமுக கூட்டணியை கல்லாப்பட்டி கூட்டணி என்று விஜய் சொன்னார். அந்த கட்சிகளின் தயவோடுதான் தற்பொழுது விஜய் ஆட்சி அமைத்திருக்கிறார். இது முரசொலியின் தலையங்கமா எந்த கருத்து இல்ல. அறிவாலயம் வாசல் வழியாக நடந்து போனாலே அந்த கட்சிகளை அழைத்து உள்ளே போட்டு சீட் கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார் விஜய். அவர்கள் தயவில் தான் இப்பொழுது முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் விஜய். கல்லாப்பட்டி கட்சிகளின் அலுவலகத்துக்கு விஜய் ஏன் போனார், ஏன் முகத்தை தொங்க போட்டு கொண்டு சென்றார், முகத்தை தொங்க போட்டு ஏன் உட்கார்ந்தார் என்று முரசொலி சொல்கிறது. முரசொலி திமுகவின் பத்திரிகை. காங்கிரஸ் கட்சியை பற்றி என்ன சொன்னார் விஜய்? சில பல கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸை ஸ்டாலின் தனது பைக்குள் போட்டுக் கொண்டார் என்று பேசினார். சில பல கோடிகள் கொடுத்துதான் காங்கிரஸ் ஆதரவை பெற்றாரா விஜய்? பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற விஷப்பூச்சிகள் நிரம்பிய காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் என்ன கொடுத்தார்? 3வது நாளே அந்த கட்சி பனையூரில் பெட்டி பாம்பாக அடங்கியது. ராகுலுக்கு இந்த விஷயங்கள் தொடர்பாக சொல்லவில்லையா? தாவேகா ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மையை பெற்றுள்ளதா? இப்ப விஜய் பதவிக்கு வந்திருக்க கூடாதே, இவ்வாறு எல்லாம் ஏசி விட்டு பதவிக்கு வந்திருக்க கூடாது என்று அவர்கள் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளின் தயவுகளோடுதான் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தொடர்ந்து திமுக கூட்டணியுடன் இந்த கட்சிகள் கைகோர்த்து போராடுவோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே தற்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே விஜய் இந்த தொடர்ச்சியாக ஆட்சி செய்ய முடியுமா என்ற கேள்வியை முரசொலி கேட்டிருக்கிறது. 4 கேள்வி முரசொலி கேட்டிருக்கிறது. அதனுடைய ஆசிய தலையங்கத்தை நான் உங்களுக்கு படித்து காண்பித்தேன். நல்லது, மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம்.
நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி நண்பர்களே.